உங்களை சொல்கிறேன். எப்படி தெரியுமா நடக்கணும்? இந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல, 2 ஷோல்டர் பல நேரங்களில் உடல் பாரத்தை சுமப்பதினால் அந்த ஷோல்டரை நம்ம முன்னுக்கு அப்படி அப்படி வச்சுக்கிறோம். கிடையாது. இன்னிலேருந்து என்ன பண்ணுங்க, இந்த 2 ஷோல்டரை தூக்கி பின்னால் வீசுங்க. அப்படி நில்லு, அப்படி இரு. நிமிர்ந்த நன்னடை. நீங்கள்லாம் நான் வந்து உட்கார்ந்த உடனே என்னது நிமிர்ந்த நன்னடை? அது நிமிர்ந்த நடை. எப்பொழுது நிமிர்ந்து நிற்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய நன்னடை உனக்கு வந்து சேரும். நிமிர்ந்த நன்னடை பெறு என் குழந்தையே. உன் உடலை நீ சுமக்காதே, உன் உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்து. எத்தனை குழந்தைகள் உடலை ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள்? நான் சொல்றேன், நான் எல்லா இடத்தையும் இந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன். 22 வயசு வரைக்கும் எந்த ஆணையும் தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்யாத. 22 வயசு வரைக்கும் காத்துரு. நீயா தேர்ந்தெடுத்தன்னு வச்சுக்கைய போயிரும். சாபம் போடுறேன்னு நினைக்காத. நான் உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தின அனுபவத்தில் சொல்கிறேன். போயிடும். கடவுளாக பார்த்து நமக்கு ஒருத்தனை கொடுப்பாரு. அது சாவர வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும், போவாது நம்மளை விட்டு. உனக்கு டவுட் இருக்கா? செக்ரட்டரி சார் கிட்ட கேட்டுப்பார். போமா சார்? போவாது. அந்த போவாதுன்னு சொன்னதில் அவர் ஒரு பயத்தில் ஒரு ஜெர்க்கு காட்டினார்ல, அந்த பயம் ஜெர்க்கு அவர் காட்டல, அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய இறை உணர்வு காட்டியது. நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட துணை, கடவுளால் என் உடன் இருக்கும், என் அனைத்து வேலைகளுக்கும் அது உதவி செய்யுங்கிறதுனால தான் அந்த ஜெர்க்கு கொடுத்தார். ஐயோ போகாதுன்னு. வாழ்க்கை இந்த வயதில் இருக்கின்ற பொழுது, இந்த வயதில் சில விஷயங்களை சாதிப்பதற்காக குழந்தையை பிறந்திருக்கிறாய். ஹார்மோன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. சில விஷயங்களுக்கு நோ சொல், சில விஷயங்களுக்கு எஸ் சொல். இந்த உலகத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்ட் கிராப் இட். அத்தனை இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி பிரேயர் பண்ணுவீங்கல்ல, இறைவனிடத்தில் பேசும்பொழுது ரொம்ப புத்திசாலியான தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தால் அந்த பிரேயரில் ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. இறைவா, நீ செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்வதற்காக என்னை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவாயாக சொல்லுவாங்க. என் சித்தத்தின்படி இல்லாமல் எல்லாம் உன் சித்தத்தின்படி நடக்கும்படியாக என் இருதயத்தை வழி நடத்துவாயாக. சாதாரண பிரேயர் இல்லை இதெல்லாம். இதெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ற பிரேயர். அவனு சொல்றேன் குழந்தைகளே, பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? we know less but we must understand more. நமக்கு புரியணும். விஷயம் கொஞ்சமா தெரிஞ்சா பரவாயில்ல, என்ன சொன்னாலும் அது புரியணும். அது புரியாம உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேடு வேறு கிடையாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நாம ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது. பல விஷயங்கள் எனக்கும் தெரியாது, நம்ம மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் they understands more. they know what they are doing. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வேலை நடக்குது. நான் எப்பவுமே சொல்றேன், ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். அது தப்பான விஷயம் கிடையாது. நீ நல்லபடியா அலர்ட்டா இருக்கிறனா தப்பான விஷயம் கிடையாது. அந்த ஆஸ்ட்ரோனட் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்ற, வானத்துல நிறைய நட்சத்திர கற்கள் இருக்கும் மேடம், நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கும். அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணோம்னா சில நேரங்களில் ஜுப் ஜுப் அப்படின்ட்டு நட்சத்திரங்களை உள்ள இழுத்துக்குமா சார். அப்போ உள்ள இழுத்துக்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் எங்க போகுதுன்னு எந்த ஆஸ்ட்ரோனாட்டாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, வெளில வரவே வராது. ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது, சக்தி நிறைந்தது. அது முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோ, பிளாக் ஹோல் விழுங்கின ஸ்டாரை வெளியில கொண்டு வரணும்ன்ட்டு அது என்ன பண்ணுமா, வானத்தில் சில நடவடிக்கைகளை அப்படி ஷேக்கன் பண்ணுமா. அப்படி ஷேக் பண்ண உடனே அது நேராக ஒரு நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் உருண்டு வந்து பிளாக் ஹோலுக்கு முன்னால் நின்று அப்படி அதிருமா. அப்போ அதிரும் பொழுது பிளாக் ஹோலில் போன நட்சத்திரங்கள் வெளியில் வருமா. நான் என்ன சொல்கிறேன் குழந்தைகளை, நம்ம இருட்டு பள்ளத்திற்குள் உள்ளே இழுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளவு இருக்கிறதோ அந்த இருட்டு பள்ளத்திற்குள் போய் சிக்கி கொண்டவர்களை வெளியில் இழுக்கக்கூடிய நட்சத்திர பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திர பாசிட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி கொண்டு இருட்டு பள்ளத்துக்குள் இருந்தால் வெளியேறி விடுங்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. யாரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு
கைப்பற்ற தட்டாத, புரிஞ்சுக்கோ அவங்கள. இதற்காகத்தான் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் நீ ஒரு மாய வலையில் இருந்து விடுபடுவாய். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யாருன்னா உடனே கூகுள்ல தேடுற. சொல்லட்டுமா, உலகத்திலே பேரழகிய நான் சொல்றேன். இன்னைக்கு நீ போய் வீட்டில் உன் வயதில் இருக்கக்கூடிய உன் அம்மாவின் போட்டோவை எடுத்துப்பார், பாரு. அவளை விட ஒரு பேரழகியை உன்னால் பார்த்து விடவே முடியாது. கடவுள் மடியில் கொடுத்திருக்கிறார், உன் கண்களுக்கு முன்னால் இருக்கிறாள், உன் தகப்பன் உனக்கு கிடைத்திருக்கிறான். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல உயரம் தொடுவது. குழந்தையே, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது தான் சிகரம் தொடுவது. நீ உன் உயரத்தின் எல்லையை தொட்டுவிடு. யாரோ ஒருவர் சிகரத்தை தொடாத. உன் உயரம் நீ 65 வாங்கிடு, 64 வாங்கிறாத. வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் டாக்ஸிக்கா உனக்கு எதிராக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை அவங்க லீட் பண்ணிட்டு உன்னை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குனாங்கன்னா அவர்களை விட்டு விலகி இரு. இது ட்ராப் தெம். நெகட்டிவா யாராவது பேசியிருந்தாங்கன்னா ட்ராப் தெம். நெகட்டிவ் ஃபோர்ஸை உள்ள எடுத்துக்காத. நான் ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன். எது இந்த சமூகத்தில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அதன் மீது நீ கவனம் செலுத்தினால் அடுத்த 10 வருஷத்துல நீ தான் அதுக்கு மாஸ்டரா இருப்ப. யாராலையும் அதை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. முதல்லலாம் ஐஏஎஸ் படிக்கணும்னா அவங்க என்ன தெரியுமா ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். நான் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெய்லி 2 நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷ். அவ்வளோதான். நீ நினைக்கிறியா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ அது டெய்லி நியூஸ் பேப்பரில் வருது. ஆனால் நம்ம படிக்கிறதே இல்லை. 5 வருஷம் தொகுப்பா இருக்கிற புக்கை வாசி மண்டக்காயுது நமக்கு. டெய்லி படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லாத நீங்க டிகிரி வாங்கிட்டு உங்களுக்கு மாதத்திற்கு 50,000 ரூபாய் நீங்கள் வருமாயை சேகரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய என்ன தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்? பேசிக் நாலேஜ். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இன்னைக்கு என்ன நடக்குது? இல்லை மேடம், நான் இதில் தெரிஞ்சுக்கிறேன் மேடம். நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்தில் வேற ஏதாவது பார்க்க தோணும். நியூஸ் பேப்பர் கையில் வச்சுட்டு இருந்தேன்னா வேற எதுவும் பார்க்க தோணும். அந்த நியூஸ் பேப்பர் முழுக்க படித்து முடிப்பேன். ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன். இப்படி பார்க்குறவங்களை விட இப்படி படிக்கிறவங்க முன்னேறிடுறோம். புக்கு எடுத்து படிக்க தொடங்கு. புக்கு பிரித்தா தூக்கமாக வருது மேடம். அப்புறம் இது பார்த்தா தூக்கம் வர நேரத்தில் கூட விழிப்பாக இருக்கிறோம் மேடம். நான் ஒரே கேள்வி கேட்குறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 250 ரீல் பார்க்குறல்ல, ஒரு ரீல் சொல்ல என்ன பார்த்தேன்னு ஒன்றா ஞாபகம் இருக்கா? அப்போ எதுக்கு அதை பார்க்குற? பொழுதுபோக்குங்கிறது தான் உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச தமிழில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை. அது சும்மா இருந்தாலே போயிடும். அந்த பொழுதை நீ எதுக்கு போக்குற? இப்போ நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கோம்ல, நினைச்சாலும் கிடைக்காத ஒன்று உங்ககிட்ட இருக்கு. இவங்களால முடியுமா? என்னால் முடியுமா உன் பொசிஷனுக்கு வரத்துக்கு? நீ கொஞ்ச நாளில் எங்ககிட்ட வந்து உட்காந்துருவ. இந்த வயதை பயன்படுத்தி என் குழந்தைய. அதை ஹார்மோன் விஷயமா பயன்படுத்தாம அந்த ஹார்மோனை, அந்த டோபமீனை எந்த வகையில் நீ பயன்படுத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ரீப்ரொடக்டிவ்காக அதை பயன்படுத்துறதுல இருக்கிற நீ. நான் சொல்லட்டுமா, ஒரு நல்ல தேர்ந்த சிற்பி அந்த டோபமீனை தான் சிற்பமா பயன்படுத்துறான், சிற்பமாக்குறான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த எனர்ஜி என்னன்னு நினைக்கிற? என்னுடைய ஹார்மோனை நான் இப்படி தான் பயன்படுத்துறேன். உன்னுடைய ஹார்மோனை நீ எப்படி பயன்படுத்துறேங்கிறத யோசிச்சுப்பார். நான் அம்மா அந்த வார்த்தையை சொல்றேன், 2 வார்த்தையை சொல்றேன், வீட்டில் எடுத்துட்டு போய் வாசி. இப்போ சொல்றது உள்வாங்கி வச்சுக்கோ, இப்போ யோசிக்காத, கடினமா இருக்கும். எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் குழந்தையே, எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை தராமல் நீ அந்த பொருளை தொடவே முடியாது. வீட்டில் போய் யோசிச்சு பாரு. நான் சொல்றது தொடுவது என்பது நாட் ஒன்லி பிசிக்கல். இப்போ நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறல்ல, நீ உட்காந்துட்டு இருக்கிறல்ல, இங்க நான் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறல்ல, நான் என்ன விலை கொடுக்குறேன், நீ என்ன விலை கொடுக்குற தெரியுமா? நீ ஃப்ரீயா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? என் பேச்சுக்கு நீ விலை கொடுக்கலன்னு நினைக்கிறியா? என்ன விலை கொடுத்த? காசு கொடுத்தியா? காசு தானே நமக்கு விலை கிடையாது.
நான் சொல்லட்டுமா நீ கொடுக்குற வேலை என்னன்னு? எஸ், உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறாயே, அதுதான் என் பேச்சிற்கு நீ தரும் விலை. நான் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் மணித்துளிகளை உனக்காக தந்து கொண்டிருக்கிறேனே, அதுதான் நான் உனக்கு தருகின்ற உண்மையான விலை. இவங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா என் டைம்க்கு தான் பணம் கொடுக்குறாங்க, என் புத்திக்கு பணம் கொடுக்க முடியுமா? இந்த டீச்சர்ஸ்க்கு நீங்க புத்திக்கு பணம் கொடுத்துட முடியுமா? அவங்க கொடுக்கிற டைம்க்கு தான் பணம். டைம் குழந்தைகளே, நேரம், காலம், காலத்தை அறுவடை செய். அதனால தான் செத்து போறவங்க கூட காலமானார்னு சொல்றோம் நாம. பிகம் டைம். டைம் இஸ் எவ்ரிதிங்.